உங்கள் சேனல் மானிட்டேஷன் ஆன சேனலாக இருந்தால் உங்கள் சேனலுக்கு டாலர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க. யாருக்கெல்லாம் இந்த அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. இந்த அப்டேட்டில் நம்ம என்ன செட்டிங் பண்ணணும், இது செட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன சேஞ்ச் கிடைக்கும் நம்மளோட டாலர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் ஜாயின் பட்டன் எனேபிள் பண்ணி வச்சுருக்கிறோம். ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த அப்டேட் மானிட்டேஷன் ஆன சேனலுக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த அப்டேட்டில் தான் உங்களோட டாலர் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு செட்டிங் இருக்குதுங்க. இப்போது 8 நிமிஷத்துக்கு மேலே நம்ம வீடியோ அப்லோட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த வீடியோவோட இடையில ஆட் நம்ம செட் பண்ணலாம். இது மானிட்டேஷன் ஆன சேனல் எல்லாருமே ரெகுலராக பண்ணிகிட்டு இருப்பீங்க. அதுக்கான ஒரு அப்டேட் தான். இதில் மேனேஜ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி டர்ன் ஆன் ஆட்டோமேட்டிக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. இந்த ஆட் ஸ்லாட் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேனுவலாக அப்டேட் பண்ணவா இல்லை ஆட்டோமேட்டிக்காக யூடியூப்பே அந்த ஆடு ஸ்லாட் கொடுத்துருவா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அட்வர்டைஸ்மெண்ட் வந்து யூடியூப்பே கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளோட சேனலுக்கு வந்து ரொம்பவே ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த இடத்துல பீப்புளுக்கு வந்து ஆட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த யூடியூப்பே ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட வீடியோவில் அலோகேட் பண்ணி தருவாங்க. இதுதான் இந்த டர்ன் ஆன் ஆட்டோமேட்டிக் ஆட் ஸ்லாட் அப்படின்னு சொல்லி நம்ம கிளிக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துடலாம். இந்த அப்டேட் வேறு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏர்ன் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இந்த பிளேஸ்லையும் இந்த ஆப்ஷன் வந்திருக்கும். அதாவது மே 12க்கு அப்புறமா யூடியூப்பில் ஒரு புது அப்டேட் வந்திருக்கு. அதாவது நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய 8 நிமிஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய வீடியோக்கு யூடியூப்பே ஆட்டோமேட்டிக்காக தேவையான இடத்துல அட்வர்டைஸ்மெண்ட்டை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை தாராளமாக டர்ன் ஆன் பண்ணி வச்சுக்கிடலாம். அப்படி பண்ணுறதுனால எந்த இடத்துல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யூடியூப்பே கொடுத்துரும். இப்போ நான் டர்ன் ஆன் பண்ணதுக்கப்புறமா என்னோட யூடியூப் ஸ்டூடியோவை வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். டக்குறேன் இப்போ நான் கண்டென்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் வீடியோங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு 8 நிமிஷத்துக்கு மேலே நான் அப்லோட் பண்ண வீடியோ செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் ஆல்ரெடி மேனுவலாக நானே கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஆட் எல்லாமே தப்பான இடத்துல நீங்கள் ப்ளேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரெட் கலரில் சேஞ்ச் பண்ணி காட்டுறாங்கல்ல, இப்படி தாங்க காட்டும். இந்த இடத்துல நீங்கள் ஆட் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் பார்க்கக்கூடிய வியூவர்ஸ்க்கு டிஸ்டர்பாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஆட் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி யூடியூப் கொடுத்துருக்காங்க. நான் டெலீட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிட்டேங்க. நம்ம தேவையான இடத்துல கொஞ்சம் மாற்றமாக கொடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் யூடியூப்பே கொஞ்சம் நேரத்தில் ரிவ்யூ பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஆட் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிடும். அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டா நம்ம ஆல்ரெடி அங்கே வந்து ஆட்டோமேட்டிக்லி அப்படின்னு சொல்லி டர்ன் ஆன் பண்ணி வச்சுருக்கிறதுனால நம்ம நார்மலாக விட்டால் கூட ஆட் வந்து அதுவே ப்ளேஸ் ஆகிரும். இப்போ நான் செகண்ட் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யூடியூப்பே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஆட் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். 2 ரெட் கலர் வந்து மேனுவலாக நான் கொடுத்தது வந்து பீப்புளுக்கு டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் டர்ன் ஆன் பண்ணதுக்கு அப்புறமா யூடியூப்பே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நான் ரெட் கலரில் இருக்கக்கூடிய இந்த தவறான ப்ளேஸில் இருக்கக்கூடிய ஆடை வந்து டெலீட் பண்ணியிருந்தேன். யூடியூப் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருக்கக்கூடிய இந்த 3 ஆட்ஸ் இருக்குல்ல, அதை வந்து நான் வந்து அப்படியே வச்சுட்டு சேவ் பண்ணிடலாம். இது தாங்க நெக்ஸ்ட்டு உங்களோட வீடியோக்கு பணம் வந்து அதிகமாக வரணும் அப்படின்னு சொன்னால், அதாவது பீப்புளுக்கு எந்த டிஸ்டர்பும் இல்லாமல் உங்களோட வீடியோ கண்டினியூவாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி டர்ன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டு தான். 2025 ஒரு நியூ சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இல்லை நான் ஆல்ரெடி சேனல் வச்சு எப்படி வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 2025 சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு யூடியூப் சேனலை ரன் பண்ணி ஈஸியாக மானிட்டேஷன் பண்ணுறது எப்படின்னு சொல்லி இந்த வீடியோஸில் நான் சொல்லியிருக்கிறேன். மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள்.